செய்யும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, ஏன் அவசரகால ஊர்திக்கு என்ன அவசியம் வந்தது என்று உங்களுக்குள் வினாக்கள் எழலாம். ஆனால் கடந்த காலங்களை நாம் நினைத்து பார்த்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் அவசரகால ஊர்தி அவசியமான ஒன்றாக இப்போது தேவைப்படுகின்றன. சற்று பின்னோக்கி சென்று கடந்த காலங்களை நினைத்து பார்க்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்த செய்திகள் தான். இருந்தாலும் அதன் அவசியத்தை உங்களுக்கு உணர்த்துவோனாக இங்கே அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். சுனாமி என்னும் பேரலை இந்த தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்களை தாக்கிய போது அன்றைய நாட்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் இத்தனை அவசரகால ஊர்திகள் இருந்ததில்லை. நாகை, திருவாரூர் மாவட்டங்களை சுனாமி பேரலை தாக்கிய போது அந்த மாவட்டங்களில் அதில் பாதிக்கப்பட்ட மக்களை கரை சேர்ப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் அவசரகால ஊர்திகள் இருந்ததில்லை. இருக்கும் அரசாங்கத்தின் அவசரகால ஊர்திகளோ இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு முன்வராமல் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பின்னோக்கி சென்று விட்டார்கள். அந்த கசப்பான உண்மைகளை மக்கள் மத்தியில் அவசியம் தெரிவிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த சுனாமி பேரலையில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய பாதிப்பை கூட வெளிக்காட்டாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னலமற்ற தொண்டுகளை செய்ய அனைத்து மக்களும் சுனாமி பேரலைக்கு பயந்து கடற்கரை ஓரங்களை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அனைவரும் கடற்கரையை நோக்கி வேகமாக சென்று அந்த பேரலையில் சிக்கிய மக்களை தங்களுடைய கரங்களால் தொட்டு தூக்கி தோளில் சுமந்து கொண்டு அரசு மருத்துவமனைகளும் இன்ன பிற மருத்துவமனைகளும் கொண்டு சேர்த்து அந்த மக்களின் உயிர்களை காப்பாற்ற உதவினார்கள். ஆனால் எந்த அளவுக்கு கடற்கரையிலிருந்து வேகமாக மருத்துவமனைக்கு செல்ல முடியும்? சிக்கலான நேரம், மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் நேரம். இதில் காப்பாற்ற தூக்கி சென்ற உயிர்கள் உயிர் போன சம்பவமும் நிகழ்ந்துள்ளன. காரணம், அவர்களை அவசரமாக கொண்டு சேர்ப்பதற்கு அங்கே அவசரகால ஊர்தி இல்லை. மழை வெள்ளம் போன்ற காலங்களில் சிக்கி தவிக்கும் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அன்றைய காலகட்டத்தில் அவசரகால ஊர்தி இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இன்னுயிரை நிற்கும் நிர்பந்தங்களும் ஏற்பட்டன. இப்படிப்பட்ட காலங்களில் தவிர்க்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு ஊர்களிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆம்புலன்ஸ்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தங்களுக்கு தானே சபதம் மேற்கொண்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறுவதற்காக ஆங்காங்கே தொடர்ந்து அவசரகால ஊர்திகளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த சேலம் மாவட்டத்தில் 50வது ஆம்புலன்ஸை இங்கே வழங்கி இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிகளுக்கே மெருகூட்டி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பொதுநல அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களெல்லாம் வெளிநாட்டு
வெளிநாட்டுகளிலிருந்து உதவிகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை காட்டி. ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு வெளிநாட்டிலுமிருந்து உதவிகள் பெறவில்லை. உங்களிடமிருந்து இந்த தொகைகளை பெற்று உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சேவை செய்வதற்காகவே ஆங்காங்கே இது போன்ற ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே தங்களுடைய மனப்போக்கை மனப்பக்குவத்தை இந்த அரசுக்கு தெரிவிக்கும் வண்ணம் இது போன்ற நிகழ்ச்சிகளை மனிதமான நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஈவு இரக்கமற்ற சில கருங்காலிகள் இந்த சமுதாயத்தின் மேல் பழிகளை போடும் வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த பழிகளை இதன் மூலம் இந்த சேவையின் மூலம் துடைத்தெறிய வேண்டும். அந்த ஈவு இரக்கமற்றவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் சேவை புரிந்திட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில் மற்றும் மருத்துவ முகாம் போன்ற நிகழ்ச்சிகளில் உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அந்த விஷயங்களில் ஈடுபட்டு இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற்று நாமும் அனைத்து மக்களோடும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சங்களாக உறவு கொண்டாடி ஒரு மத நல்லிணக்க ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் இளைஞர்கள் அன்னை மடியில் உணவு மட்டும் உண்ட கூட்டம் அல்ல. எங்கள் இளைஞர்கள் அன்னை மடியில் உணவு மட்டும் உண்ட கூட்டம் அல்ல, அதோடு சமுதாய நல் உணர்வு உண்ட கூட்டம். இளைஞர் எழுச்சி ஒரு இனத்தின் எழுச்சி, இளைஞர் எழுச்சி ஒரு இனத்தின் எழுச்சி. வாருங்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி பொருளாளர் மாயவரம் அமீன் இளைஞர் எழுச்சி குறித்து எழுச்சி உரையாற்றுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சேலம் மாவட்டத்தினுடைய முஸ்லிம்களின் எழுச்சி மாநாடு மற்றும் 49 மற்றும் 50வது ஆம்புலன்ஸ் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பக்சி பாய் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய ஷேக் முகமது மாவட்ட செயலாளர் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வர்த்தகரணியினுடைய செயலாளர் இப்ராஹிம் பாய் அவர்களே, மாநகர தலைவர் சையது சலாவுதீன் பாய் அவர்களே, மாநகர செயலாளர் அப்துல் ஜப்பார் அவர்களே, இங்கு தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரைஸ் அவர்களே, நன்றி உரையாற்றக்கூடிய சையது மூசா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே, இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டும் என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். எனதருமை முட்டாள் சமுதாயமே, எனதருமை முரட்டு சமுதாயமே, முட்டாள் சமுதாயம் முரட்டு சமுதாயம் என்று நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அடைமொழியே அதுதான். இவனை சினிமாவில் காமிக்கிறதெல்லாம் எப்படி காமிப்பான்னாக்கா, கசாப்பு கடையில் கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு கூட்டமாக காமிப்பான். அப்படி இல்லைன்னா சாம்பிராணி சட்டியை தூக்கிக்கிட்டு கடைக்கடையாக போகக்கூடிய ஒரு கூட்டமாக காமிப்பான். முட்டாள் சமுதாயமாக முரட்டு சமுதாயமாக ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தை கூட முஸ்லீம்களால் நடத்த முடியாதுங்கிற ஒரு சிந்தனையை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்
என்னுடைய சமுதாயத்தினுடைய இளைஞர் எழுச்சி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்கும் முகமாகத்தான் இந்த மாநாட்டில் இளைஞர் எழுச்சியை பற்றி பேசுவதற்காக இங்கே அழைக்கப்பட்டுள்ளேன். இஸ்லாமிய சமுதாயமே, உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா? உன்னுடைய உரிமைகளுக்காக, உன்னுடைய கடமைகளுக்காக கையேந்தக்கூடிய சூழ்நிலையில கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. நாம ஒரு இடத்துலேயும் 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாயிலேருந்து வருமானம் செய்யக்கூடிய, வருமானம் வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அரசு அலுவலகங்களிலே நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலையை வேண்டாம் நாம் ஒரு சீர்தூக்கி பார்ப்போம். எத்தனை பேர் மாத வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேல் எத்தனை பேர் சம்பாதிக்கிறோம் இந்த நாட்டில்? அரசாங்கத்தினுடைய வேலைகள் இருக்குது ஒரு பக்கத்தில், அரசாங்கத்தினுடைய சலுகைகள் இருக்குது ஒரு பக்கத்தில். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? உன்னை தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய சூழ்நிலை. உல்ஃபா தீவிரவாதிகள் ஒரு பக்கத்தில் குண்டு வச்சான்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு சேலம் மாநகரிலே, சேலம் பகுதிகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நாட்டிலே, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மிகப்பெரிய டைகர் ஆஃப் த கிங் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு உட்பட அவர்களுக்கும் அந்த முத்திரை. எந்த அடிப்படையில்? திப்பு சுல்தான் என்ற ஒரு தன்மான இந்த நாட்டினுடைய அரசர்களிலே ஆங்கிலேயனை எதிர்த்து போர் செய்த மிகப்பெரிய அரசன் உங்களுக்கு தெரியும். அவனுடைய வரலாறு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். திப்பு சுல்தான் இந்த நாட்டினுடைய வெள்ளையனை எதிர்த்து நின்ற களத்தில் முதல்ல நின்றவாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் உயர் படிப்பு படிக்கக்கூடிய, வரலாற்று துறைகளிலே ஆசிரியர்களாக ஆகக்கூடிய படிப்புகளிலே படிக்கும் போது அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? திப்பு சுல்தான் இந்த நாட்டிலே மதசகிப்பு தன்மை இல்லாமல் வாழ்ந்தார் என்பதுதான் நிலை. என்ன? 3000 பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த 3000 பிராமணர்களை கொலை செய்தார், அவர் கொன்றார் என்ற வகுப்பு அங்கே எடுக்கப்படுது. உயர் படிப்பு படிக்கக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர்களிலே ஒரிசா மாநிலத்திலே இருந்த PH பாண்டே என்று சொல்லக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, திப்பு சுல்தானுடைய வரலாறு என்பது சாதாரண வரலாறு அல்ல, வெள்ளையனுக்கு எதிராக ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவனாக இருந்தான், அதுதான் என்ன. ஆனால் அவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதற்காக ஒரு அரசனும் கூட இந்த நாட்டில் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரிசாவை சேர்ந்த அந்த ஆளுநர் PH பாண்டே அவர்கள் மைசூர் கெஜெட்டுக்கு எழுதுறாரு, திப்பு சுல்தான் எப்படா 3000 பிராமணர்களை கொலை செய்தார் என்று சொல்கிறீங்க, எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதனுடைய ஆய்வுகள் வரலாற்று துறைக்கு போகும்போது இறுதியாக என்ன சொல்லப்படுது? அந்த சம்பவமே ஒரு தவறான சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயம் 800 வருட காலம் ஆட்சி செய்தோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வரலாறு இன்னைக்கு 8வது 9வது பாடங்கள்ல எப்படி நம்ம காண்பிக்கப்படுது? இந்த நாட்டில் அரசாங்கத்தினுடைய காசை எடுக்காம ஆட்சி செய்தவன் அவுரங்கசீப். தன்னுடைய செலவுக்காக தான் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தொப்பிகளை தைத்து அந்த தொப்பிகளின் மூலமாக அங்கே வருமானத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டவன் அவுரங்கசீப். இந்த நாட்டில் வேற எந்த அரசர்களையும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவுரங்கசீப்பை பற்றி இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு என்ன தெரியுமா ஊட்டப்படுகிறது? அவன் ஒரு தீவிரவாதி, இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்ற ஒரு நச்சு கருத்து விதைக்கப்படுகிறது. என்ன நச்சு கருத்து? அவுரங்கசீப் அவர்கள் இந்துக்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்தார் என்று மட்டும் வரலாற்று துறைகளிலே சொல்லி 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 இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு தலைவன் இஸ்லாமிய சகிப்புத்தன்மை, மத சகிப்புத்தன்மை இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்ந்தான் என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்த ஒரு மாபெரும் வரலாற்றோடு வந்த இந்த இஸ்லாமிய இளைஞர் சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஈமானே இல்லாதவன் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குனாக்கா 1000 பேரு சொல்றான், தலைனாக்கா அஜித்,
ஈமானே இல்லாத மனிதர்களோடு தலைமையை ஏற்று நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாத ஒரு இளைஞர் சமுதாயம். அதனால தான் சொன்னேன், நம்மள முட்டாள் சமுதாயம், முரட்டு சமுதாயம் என்று சொல்றான். முரட்டு சமுதாயம் இந்த சமுதாயம், முட்டாள் சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? உன்னுடைய ஆற்றல் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு சந்திராயன் ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டிருக்குது. அந்த ஏவுகணையில் கிட்டத்தட்ட 19 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்மணி உட்பட அங்கே நிறுவப்பட்டு வேலைகள் நடக்கப்பட்டிருக்குது. உன்னுடைய ஆற்றல் என்பது என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே தீர்மானிக்கக்கூடிய அரசியல் சக்தி யாருன்னு தெரியுமா? இஸ்லாமிய சமூகம் தான். ஒரு புள்ளி விவரம் வேண்டாம், எடுத்து பார்ப்போம். இந்த நாட்டிலே அரசியலை தீர்மானிக்கக்கூடியது, ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடியது இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஏன் தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே, தமிழகத்தில் 13% மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 13% என்பது சாதாரண விஷயம் அல்ல. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், ஒரு வாக்கில், ஒரு தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட 60 வாக்கு சதவீதம் தான் இங்கே பதிவாகப்படுது. 60 வாக்கு சதவீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறார்னாக்கா எவ்வளவு வாக்கு எடுத்துட முடியும்? அதிகபட்சமாக 17%, 18% வாங்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய 13% ஓட் பேங்குங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனாலே தான், அந்த உண்மை தெரிஞ்ச காரணத்தினாலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் நிற்கக்கூடிய தொகுதிகளை பார்த்தீர்களே. ஆனால் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ, முஸ்லீம்கள் மட்டும்தான் ஓட் பேங்க்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் 57க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதிகளில் பார்த்தீர்களே ஆனால் திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் அங்கே இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறு, இளைஞர் சமூகத்தினுடைய வரலாறு என்பது சாதாரண வரலாறு அல்ல சகோதரர்களே. எனதருமை இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு சகாபியை தெரியும் என்று நினைக்கிறேன். முசைப் பின் அம்ர் என்கிற ஒரு சகாபி. அந்த சகாபி தன்னுடைய வாழ்நாளிலே அவருடைய செல்வம் என்பது எந்த அளவுக்கு இருக்குமே ஆனால், காலையில் ஒரு சட்டை, மாலையில் ஒரு சட்டை என்று போடக்கூடிய அளவிலே செல்வம் வாய்ந்தவர். அந்த காலகட்டத்தில் 1400 வருடங்களுக்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக மக்களை திரட்டும் போது ஒரு இளைஞராக இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார். எந்த அளவிற்கு? முசைப் பின் அம்ர் என்கக்கூடிய அந்த சகாபி 3வது தெருவில் வந்தாரே ஆனால் அவருடைய நறுமணத்தினுடைய வாசனையை கருதி 1வது தெருவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவருடைய தாயின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்த ஒரு சகாபி. அந்த சகாபி இஸ்லாத்தின் மேல் இருந்த அந்த பற்றினுடைய காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே உகது போர்க்களம் வருகிறது. உகது போர்க்களத்திலே அந்த செல்வ சீமான் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட உடனேயே அவருக்கு கவன் துணியிடப்படுகிறது. அவருடைய கவன் துணி எப்படி தெரியுமா? அவருடைய தலைக்கு மறைத்தோமையானால் கால் தெரிகிறது, காலுக்கு மறைத்தோமையானால் தலை தெரியக்கூடிய அளவில் அந்த கொள்கை பிடிப்புள்ள இளைஞரை கொண்ட இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டினுடைய சமூக ஒற்றுமைக்கும் பாடுபடக்கூடிய இளைஞர் சமுதாயமே, உன்னுடைய நிலைமையை நீ சிந்தித்துப்பார். படிப்பறிவு எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த நாட்டில் படிப்பறிவு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய எழுச்சி என்பது அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுடைய எழுச்சி இல்லையே ஆனால் அந்த சமூகத்தினுடைய எழுச்சி இல்லை என்பதுதான் வரலாறு. எங்கெல்லாம் இளைஞர் சமூகத்தினுடைய எழுச்சி இருக்கிறதோ அங்குதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சிகள் மலரும் என்ற கருத்தை உன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு உன்னுடைய எழுச்சிகளும் பயணங்களும் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்து அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்து இருப்பதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளை உருவாக்குவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சமூக தீமையை, தீண்டாமையை ஒழித்து ஓரங்கட்டிய சமுதாயம் எங்கள் சமுதாயம். வாருங்கள், வேலூர் மாவட்ட உலமானி செயலாளர் எஸ்எஸ் நாசர் உமரி சமூக தீமையை ஒழிப்பது எப்படி என்று அழகிய உருது மொழியில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
والعاقبة للمتقين والصلاة والسلام على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا ونبيا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون كما يقوم الذي يتقبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا وقال عليه الصلاة والسلام انصر أخاك ظالما أو مظلوما فقال رجل يا رسول الله أنصره إذا كان مظلوما أفرأيت إن كان ظالما كيف أنصره قال عليه الصلاة والسلام تمنعه عن الظلم فإن ذلك نصره صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمین۔ عزیزان محترم، سامعین کرام، اس امت مسلمہ کا عظیم سرمایہ، اس امت کے نوجوان، عزیز و دوستو، بزرگو، کسی شاعر نے کیا خوب کہا ہے، دل کے پھپولے جل اٹھے سینے کے داغ سے، دل کے پھپولے جل اٹھے سینے کے داغ سے، اس گھر کو آگ لگ گئی گھر کے چراغ سے۔ عزیزان محترم، یہ شعر جو میں نے ابھی آپ حضرات کے سامنے پڑھا ہے، یہ بعینہ ہی اس امت مسلمہ کا آئینہ ہے۔ یہ نوجوان طبقہ جو میرے سامنے ہے، میں خصوصاً اسی نوجوان طبقے کو سامنے رکھ کر دو چار باتیں عرض کرنا چاہتا ہوں۔ یہ اسٹیج اور اس پر بیٹھے ہوئے یہ بزرگ حضرات، ان کا روئے سکن چاہے وہ تمام امت کے لیے کیوں نہ ہو، لیکن میرا روئے سکن اور میرا جو خطاب ہے وہ صرف اس امت مسلمہ کا نوجوان ہے۔ دوستو، اللہ تبارک و تعالیٰ نے ہمیں اس دنیا کے اندر امن، شانتی، سلامتی کو پھیلانے کے لیے بھیجا ہے۔ ہم اور آپ جس کے امتی کہلائے جاتے ہیں، خیر الامم ہمارا نام ہے، لیکن دوستو ہمیں سوچنا ہے کیا خیر الامم کہلانے کے ہم مصداق ہیں یا نہیں ہیں؟ جو آیت کریمہ میں نے تلاوت کی تھی، اگرچہ کہ یہ آیت کریمہ سود کے تعلق سے ہے، جس کو ہم تمام، اگر سود ہمیں معلوم نہیں ہے تو وڈی تو ہمیں معلوم ہے۔ وڈی کی کتنی قسمیں ہمیں معلوم ہیں۔ انٹرسٹ جسے کہتے ہیں، سمپل انٹرسٹ ہمیں معلوم، کمپاؤنڈ انٹرسٹ ہمیں معلوم، اور یہ جو بنیوں کی قوم جو کندہ وڈی کے نام سے یاد کرتی ہے، اس کے تعلق سے بھی قرآن بہت ہی اچھے انداز میں کہتا ہے، یا ایھا الذین آمنوا لا تأکلوا الربا اضعافا مضاعفا واتقوا اللہ لعلکم تفلحون۔ اے مسلمانوں، خطاب مسلمانوں سے ہے، تمہیں یہ زیب نہیں دیتا کہ تم اس امت کا خون چوسنے والی قوم بن کر زندگی گزارو۔ آج ہمارے امت مسلمہ کا ایک بہت بڑا طبقہ جو پڑھا لکھا بھی ہے، جاہل بھی ہے، بہت ہی افسوس کے ساتھ کہنا پڑتا ہے کہ ہماری امت کا خون آہستہ آہستہ چوسنے کی فکر میں ہے۔
میں اسی کو ایک الگ پہلو سے آپ حضرات کے سامنے رکھنے کی کوشش کروں گا. میں یہ نہیں کہتا ہوں کہ جو فائنانس کی دکانیں کھولے ہوئے ہیں وہی اس کا کاروبار کرتے ہیں، میں یہ نہیں کہہ رہا. شاید آپ کو میری اس بات سے اعتراف ہوگا کہ جو مسلمان اپنا نام مسلمان رکھا ہے، چہرے پر سنت رسول اللہ ہے، 5 وقت کی نماز پڑھتا ہے، اس کے باوجود اپنی دکان بہت ہی پیارے انداز میں سجاتا ہے جس کا نام ہے جنتا فائنانس. اس کے اندر ذرا جائیں، جھانکیں، دیکھیں، پتہ چلتا ہے کہ اس کا جو اونر ہے عبد القدوس. سبحان تیری قدرت. ارے کتے، ارے کمینے، عقل نہیں تجھے؟ اللہ کے نام کے ساتھ عبد رکھ لیا اپنے آپ کو، قدوس کا بندہ اپنے آپ کو بنا لیا، اور اسی امت کو خون چوسنے کا کاروبار تو کرتا ہے اور کہتا ہے کہ جنتا فائنانس، بھارت فائنانس نام رکھ لیا. اس کے اندر اگر جائیں دیکھیں پتہ چلتا ہے حاجی عبد الجبار. کتنے افسوس کی بات. کہاں گئی اس امت کی غیرت؟ اس کی شرم کہاں گئی؟ کیا اس کو اتنا زیب نہیں دیتا کہ ایک مسلمان ہو کر اور اپنے آپ کو عبد القدوس کہتا ہے، حاجی عبد الجبار کہتا ہے، اور بہت ہی فخر کے ساتھ بہت بڑے بینر میں لکھا ہو رہتا ہے جنتا فائنانس، بھارت فائنانس. میں تو ان لوگوں کی طرف نہیں جاتا ہوں. یہ تو کھلم کھلا اپنے سود کے کاروبار میں بالکل لگے ہوئے ہیں. دوستو، میرا خطاب اس امت کے وہ نوجوانوں سے ہے جو اگر سود کی تجارت نہیں کرتی ہے، سود لیتی نہیں ہے، سود دیتی نہیں ہے، لیکن اس نوجوان کو معلوم ہونا چاہیے کہ یہ نوجوان اپنے دوسرے مسلمان کو سود لینے پر مجبور کرتا ہے. وہ نوجوان جو اپنے دوسرے مسلمان بھائی کو سود کے لینے پر مجبور کرتا ہے، وہ بھی سود لینے میں اس کے برابر شامل ہیں. آپ حضرات شاید میرے اشارے کو سمجھ گئے ہوں گے. آج ہمارا یہ نوجوان طبقہ جو یہاں بیٹھا ہوا ہے، ہزاروں کی تعداد میں ہمارے یہ نوجوان ہیں، کیا یہ تمام کے تمام نوجوان اپنے سینے پر ہاتھ رکھ کر کہہ سکتے ہیں کہ ہم نے ہمارا نکاح اس انداز میں کیا ہے جس طریقے سے اللہ کے رسول نے کہا ہے؟ سنت طریقے سے کیا ہم نے نکاح کیا ہے؟ کیا ہم کہہ سکتے ہیں؟ اس نوجوان کو ہوا کیا ہے؟ اللہ نے صحت مند ہاتھ دیے، اللہ نے دماغ دیا، تمام کی تمام اعضاء اللہ نے صحیح سلامت اس امت مسلمہ کے اس نوجوان کو دی، لیکن اس کے باوجود یہ نوجوان بھیک مانگتا ہے، بھیک مانگتا ہے. کیا یہ اس معاشرے کی گندگی نہیں ہے؟ کیا ہمارے معاشرے کو اس گندگی سے بچانا نہیں ہے؟ وہ بھی کیسے بھیک مانگتا ہے؟ تعریف ہو اس امت کی، شرم آنی چاہیے اس امت کو، چلو بھر پانی میں ڈوب مرنا چاہیے اس امت کے ان نوجوانوں کو جو کہتے ہیں ارے معمولی سا ایک چھوٹی سی دکان رکھنے والا نوجوان، اور وہ بہت آسانی سے اگر وہ نہیں کہتا ہے تو اس کے والدین کے ذریعے سے کہلواتا ہے. بیچاری عورت آج اس امت کی اتنی کمزور، لاغر، مجبور ہو گئی ہے کہ آج وہ عورت اس نوجوان کی وجہ سے، مجھے کہنے دیجئے دوستو، ہمارے ان نوجوانوں کی وجہ سے آج غلط کاریوں کی طرف جا رہی ہے. آپ اٹھا کر دیکھیں ہماری کتنی نوجوان بچیاں آج غلط راستے پر جا رہی ہیں. اس کی وجہ کون ہے؟ کیا ہم تھوڑی دیر کے لیے سوچ سکتے ہیں؟ کئی بار ہمارا سامنا ہوا ان بچیوں سے، کبھی کبھار تو ہمیں شرم آئی ان بچیوں سے بات کرتے ہوئے جو غلط کاریوں میں پڑھ کر مبتلا ہو کر اپنے آپ کو غلط راستے پر لگا دیے ہیں. جب ان سے کہتے ہیں بیٹا یہ غلط ہے، یہ حرام ہے، یہ راستہ تو جہنم کی طرف لے جائے گا، تو وہ جوان بچی ہم سے سوال کرتی ہیں حضرت اب تو آپ آئے ہمیں نصیحت کرنے کے لیے کہ یہ راستہ غلط ہے،
जहन्नम की तरफ जाने वाला है। उस वक्त पर तुम लोग कहाँ थे जब मुझे रिश्ता आया था? तो ये उम्मत का नौजवान जो आज यहां बैठा हुआ है 50 की डिमांड करता है। एक छोटी सी दुकान रखा है जिसकी आमदनी 100 रुपया नहीं होगी रोजाना, और उसका बाप जाकर पूछता है, बाजार लगाता है, अपने बेटे की तिजारत करता है यह बूढ़ा, और कहता है क्या दोगे जहेज में? और जहेज के साथ साथ कितने तोले सोना तुम अपनी बेटी के साथ रवाना करोगे, और कितने हजार रुपये मेरे बेटे को दोगे? 50 सौरन दो, 50,000। अगर इत्तेफाक से बाजार में दुकान है, 100 सौरन दो, 1 लाख। इसके बाप की जागीर है उसके पास। और ऐसे हालात जब पैदा होते हैं तो हमारे उम्मत की नौजवान बच्चियां अगर गलत रास्ते पर जाती हैं, नौजवानों सुनो, इसकी जिम्मेदार कौन है? आप सोचो, थोड़ी देर के लिए गौर व फिक्र करो, जरा अपने गरेबानों में झांको। क्या हमारे घरों के अंदर बच्चियां नहीं हैं? क्या दूसरे की बच्ची ही बच्ची है, मेरे घर की बच्ची नहीं? अगर हम किसी से भीख मांग रहे हैं तो सामने वाला क्या हमारी बच्ची को लेने के लिए वो भीख नहीं मांगेगा? वो क्या हमसे डिमांड नहीं करेगा? अगर ये नौजवान संभल गया आज, अगर आज यहां जितने नौजवान बैठे हैं ये कसम खा लें कि मैं मेरी शादी सुन्नत के तरीके पर करूंगा, भीख नहीं मांगूंगा, तो हमारी उम्मत की बहुत सारी बच्चियां आसानी के साथ ब्याह ही जाएंगी। लेकिन आज चूंकि हमारा नौजवान अपने आप को बहुत ही तुर्रम खां समझ लिया, इसलिए हमारी बच्चियां आज गलत रास्ते पर जा रही हैं, और उनकी बदकारियों में हिस्सा हमारा भी होगा। नौजवानों याद रखो, एक तरफ तो ये मुसीबत, और दूसरी तरफ इत्तेफाक से अगर हमारा मुसलमान भोला भाला है और उसके दिमाग में सही तौर पर दीनी तालीमात नहीं घुसी हैं, उसको दीन से कोई ख़ास लगाव नहीं है। हम देखे हैं कई हमारे बुज़ुर्गों को, हमारे बड़ों को, कि वो शराब के आदी हो जाते हैं, शराब पीने वाले बन जाते हैं। जब उनसे कहा जाता है कि हज़रत शराब नहीं पीनी चाहिए, अगर तुम शराब पीकर शराब की हालत में तुम्हारी मौत हुई तो तुम्हें सीधे जहन्नम जाना पड़ेगा। अल्लाह तबारक व तआला उस शराबी को जो शराब की हालत में मर जाता है बग़ैर हिसाब किताब के जहन्नम में फेंकेगा। इसलिए हज़रत तुम शराब की आदत छोड़ दो। वो कहता है, हज़रत माफ़ करना, मेरे 2-4 बच्चियां घर में हैं, उन बच्चियों को कोई सही रिश्ते आते नहीं हैं, ये फ़िक्र मुझे लग गई है, उस फ़िक्र में मैं ये सूअर का पेशाब पीने वाला बन गया हूं। वो बूढ़ा वो यही कहता है कि मैं उस फ़िक्र में ये शराब पीने वाला बन गया हूं। नौजवानों सुनो, क्या इसके जिम्मेदार तुम नहीं हो? अगर ये नौजवान तबका अपने आप को सही रास्ते पर लगा लिया ना, इसने कसम खा ली ना, यहाँ जितने नौजवान हैं अगर ये कसम खा लें कि मैं